பண்டிதனை வணங்கினாலும் சரி, ஆசான் திருஞான சம்பந்தரை வணங்கினாலும் சரி, நம்ம எல்லாமே உணர்த்தப்படும். சிலருக்கு படித்து தானே வரும், பக்தருக்கு உணர்த்தப்படும். படித்து புரிந்து கொள்வது ஒரு இயல்பு, உணர்த்தக்கூடியவர். தினமும் திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, பதஞ்சலி முனிவா என்று பூஜை செய்து வந்தால் காலை எழும்போதே நீ என்னது செய் என்று உணர்த்துவார்கள். அவருக்கு தொடர்பு கொண்டால் தான், இல்லை என்றால் அவருக்கு சொல்ல மாட்டார், உணர்த்த மாட்டார்கள். அவர் சொல்லக்கூடாது என்றால் சொல்லுவார்கள் சோழி மூலம். அவர் நேரடியாக பேச முடியாது. இப்போ நேரடியாக பேச முடியாதனால் சோழி மூலம் சொல்வார், இல்லது உணர்த்துவார். அப்போ அது பேர் வள்ளுவ பெருமானை அவருடைய நூலை அன்பர் கருணாகரன் அவர்கள் பாராயணம் செய்தார். அன்பர் நடராஜன் அவர்கள் ஆசான் ராமலிங்க சாமிகளுடைய அருள்பாவை அகவலை பாராயணம் செய்தார். அன்பன் மாதவன் அவர்கள் எல்லாம் தொகுத்து சொன்னார். ஆக ஒரு மனிதனுக்கு துணை வேண்டும். ஒன்று கருணையே வடிவான நம்ம மேல் அன்புள்ளவர்கள் துணை இருக்கலாம், அது எல்லைக்குட்பட்டது தான். மிகப்பெரிய வசதி இருக்குது. ஒரு மன்னன் சக்கரவர்த்தி, அவருடைய துணை, அவருடைய ஆசி, அவருடைய கருணை, நட்பு வேண்டும். அவனும் எல்லைக்குட்பட்டதான். சக்கரவர்த்தியும் ஒரு எல்லைக்குட்பட்டவனே. அவன் எத்தனை ஆண்டுகள் நமக்கு உதவி செய்ய முடியும்? அல்லது மனைவி, கணவனுக்கு மனைவி துணை, மனைவிக்கு கணவன் துணை, அவரும் ஒரு எல்லைக்குட்பட்டவர் தான். அல்லது மகனுக்கு தந்தை துணை, தந்தைக்கு மகன் துணை, அதுவும் எல்லைக்குட்பட்டது தான். நாம் யாரிடம் அன்பு அவர் துணை என்று நினைக்கிறோமோ அந்த துணையும் எல்லைக்குட்பட்டது. அண்ணன் தம்பி மிக்க நெருக்கமாக பழகுவார்கள், ஒருவருக்கு உதவுவார்கள். எத்தனை ஆண்டுக்கு? ஒரு 500 வருஷமா? அதாவது முடிஞ்சு போனால் 15, 20, 25, 30 வருஷம், அதோடு சரி. அன்பர்கள் இத்தனை பாராயணம் சேர்க்காக அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். என்ன ஏதோ தொகுப்பு, அந்த தொகுப்பு தொகுத்துக்கிட்டே போகிறோம். ஆக ஒருவர் நட்பு ஒருவருக்கு வேண்டும். அப்படி என்றால் சமுதாயத்தில் நட்பு வேண்டியது இல்லையோ? நட்பு வேண்டும். நட்பு தான் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு மனிதனுக்கு. நட்பை போல் ஒரு சிறந்த பாதுகாவலர் இருக்க முடியாது. செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்புன்னா நட்பு அவசியம். ஆக ஒரு நட்பு நமக்கு வேண்டும், ஒரு துணை வேண்டும், ஒரு நட்பு வேண்டும். அது நமக்கு யார் வேண்டும்? ஞானிகள் ஆசிரிக்க வேண்டும். அப்போ அவர்கள் நித்தியமானவர்கள். அவர் பல கோடி யுகங்கள் வாழ்வார்கள். நாம் 50, 60, 70, 80, 90 அதுக்கு மேலே முடியாது. அப்படியே மீறி இருந்தாலும் நினைவாற்றல் இருக்காது. அப்போ இது அநித்தியமானவர்கள், அவர்கள் நிலையானவர்கள். நிலையான ஞானிகளை வணங்க வேண்டும். நிலையான ஞானிகளை வணங்கத்தான் தெளிவடைய முடியும். அப்போது தினம் பூஜை செய்கிறோம். பூஜை செய்யும்போது வியாபாரம் செய்கிற மக்கள் காலையில் இருந்து திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, சுந்தரமூர்த்தி ஐயா, இப்படி அவர் அப்போ சொல்கிறோம். அது சிவாய்க்கரையா, இப்படி அவர் யாரும் எந்த மகன் சொன்னாலும் புரியும். அதாவது வள்ளுவ பெருமானே, ராமலிங்க சாமிகளை, மாணிக்க வாசகர், தாய்மலை சாமிகள், பட்டணத்தான் இருக்கிறோம். அப்போ தினம் பூஜை செய்கிறோம். அது ஒரு வேண்டுகோள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எனக்கு இந்த வியாபாரத்தில் என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. வியாபாரம் தடைபட்டு கிடக்குது. ஆனால் வியாபாரம் எந்த வியாபாரம் செய்தால், எப்படி செய்தால் எனக்கு லாபம் கிடைக்கும், என்னுடைய குடும்பத்துக்கு, நான் இல்லறத்தான், குடும்பம் நல்லபடி நடக்க வேண்டும், கௌரவமாக வாழ வேண்டும், கடசும் இல்லாமல் இருக்க வேண்டும், எனக்கு உணர்த்த வேண்டும். வியாபாரத்துக்குரிய அறிவு தர வேண்டும் கேட்கணும். வியாபாரத்துக்கு அறிவு தந்துடுவார். நீ கேட்டதா தான், வியாபாரத்துக்கு அறிவு தானே கேட்டேன். வியாபாரம் நல்லபடி நடக்க வேண்டும், இது 2வது வேண்டுகோள். வியாபாரத்துக்கு ஒரு அறிவும் அது நல்லபடி நடக்க வேண்டும், அதிலிருந்து வருவாய் எனக்கு கிடைக்க வேண்டும். அதே மாதிரி விவசாயிகள் இருக்கிறான். விவசாயத்துக்கு முன்னே என்னென்ன தானியங்கள் விவசாயம் செய்தால் இந்த ஆண்டு நல்லபடி இருக்கும், என்ன செய்வார்கள்? பூசணிக்காய் கிலோ இன்றைக்கி 10 ரூபாய்க்கு விற்றுது, 5 ரூபா 6 ரூபாய்க்கு விற்றுது. எல்லாம் பூசணிக்காய் போடுவார். அப்புறம் லாரி கொண்டு குப்பையில் போடுவார். அடுத்து வெங்காயம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்கும், எல்லாம் வெங்காயம் வைப்பாங்க, கடைசியாக 1.5 ரூபாய்க்கு வந்துடும். கத்திரிக்காய் இன்றைக்கி 10 ரூபாய்க்கு விற்கும், எல்லாம் கத்திரிக்காய் போடுவோம், கடைசி கிலோ 3/4 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு கூட வராது. தக்காளி இன்றைக்கி 15 ரூபா இருக்கும், இப்போ 1.5 ரூபாய் 2, 3 ரூபாய்க்கு வந்துருக்கு. கொஞ்சம் எல்லாம் தக்காளி வைப்பான், கடைசியாக 8 அணாவுக்கு வந்துருக்கு கிலோ.
எப்படி ஒவ்வொன்றும் எது லாபம் நினைக்கிறோமோ அது லாபம் இல்லாமல் போகும். அப்போ அவர்களுக்கு உணர்த்தப்படும். ஏன்னா சமுதாயத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்லவா? சமுதாயம் சின்ன விஷயம் இல்லை. சரி, இந்த காலம் மழை காலம், இப்போ நஞ்சை தான் மிகுதியாக இருக்கும். யாரும் இது புஞ்ச தானியம் வைக்க மாட்டார்கள். தக்காளி, மிளகாய், இது போன்ற புஞ்ச கொத்தமல்லி, இது போன்ற புஞ்ச தானியங்கள் அதிகமாக உற்பத்தி செய்ய மாட்டார்கள். அதுபோன்று இப்போ இது மழை இல்லை, இப்போ இப்படி செய்ய வேண்டியிருக்கலாம். இது காலத்தை அறிந்து செய்வது. எப்படி செய்தாலும் அவரவருக்குள்ளது வீண் போகும், அவரவருக்குள்ளது நடக்கும். ஆக எந்த விவசாயம் செய்தால், என்ன தானியம் உற்பத்தி செய்தால், கம்பு, கேழ்வரகோ மற்ற தானியங்கள், நெல்லோ கடலையோ எண்ணெய் வித்து வகைகள், இது போன்ற எது செய்தால் நமக்கு சாதகம் நமக்கு தெரியாது. அதை அவர்கள் உணர்த்துவார்கள். விவசாயம் செய்வதற்கு முன்னே உணர்த்துவார்கள், வியாபாரம் செய்வதற்கு முன்னே உணர்த்துவார்கள். அடுத்து உத்தியோகம் பார்க்கும்போது அது எத்தனை பிரச்சனை வரும், அது போட்டி பொறாமை இருக்கும். எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த உத்தியோகம் இருந்தாலும் பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற அதுக்குரிய அறிவு இருக்கணும். குடும்பஸ்தன் உத்தியோகம் பார்த்தாலும் சரி, அது தொழில் பார்த்தாலும் சரி, அது விவசாயம் செய்தாலும் சரி, விவசாயத்துக்கு அவ்வளோ பணிவு தேவையில்லை, இருக்க வேண்டும் தான். வியாபாரிகள் ரொம்ப பணிவோடு இருக்க வேண்டும். ஆக பணிவு அவர்கள் ரொம்ப சமுதாயத்தில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் போகிறா இருந்தாலும் சரி, தொழில் செய்வராக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்வராக இருந்தாலும். விவசாயிகள் அது தனித்தன்மை, அது ஒரு ஆற்றல், அதுக்கு நிகர அதுதான் துன்பம் உள்ளது தான். இருந்தாலும் அதுக்கு ஒரு பெருமை உண்டு. ஆக எல்லாவற்றுக்கும் அறிவு வேண்டும்.